காவல்துறை எப்பொழுதும் போகிற அவங்க சட்டம் தான். விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து ஒரு என்ன கட்டுப்பாடு போடுவாங்களோ அந்த கட்டுப்பாடு அவங்க போட்டுகிட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பண்டிகை வந்துட்டாலே அவங்க கட்டுப்பாடு போடுறது வேலையாயிரும். தஞ்சை கீழவாசலில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் விநாயகர் சதுர்த்தி முன்னெச்சரிக்கை கூட்டம் தஞ்சை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பங்கேற்பவர்கள் எப்படி தஞ்சையில் ஊர்வலம் நடத்துவது பற்றி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தஞ்சை கிழக்கு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தவர்கள் பங்கேற்று ஆலோசனை பெற்றனர். விநாயகர் சதுர்த்தி முன்னேற்பாடு கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்து முன்னணி மற்றும் அதன் சார்புள்ள சார், உங்கள் பேர், நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? என் பேர் ஈசான சிவம். நான் இந்து முன்னணி தஞ்சை மாநகர மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். சார், இன்றைக்கி என்ன கூட்டம் நடந்துச்சு சார்? விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் தஞ்சை டவுன் டிஎஸ்பி தலைமையில் நடந்துச்சு. யார் யார் பங்கேற்றீங்க? இதில் நம்ம இந்து முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் கலந்துக்கிட்டோம். இந்த பகுதியில் விநாயகர் சிலைக்கு இந்து முன்னணி பொறுப்பாளர்கள், ஏனைய அமைப்பில் உள்ள பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பிள்ளையார் வைக்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. சரி, இந்த கூட்டத்தில் வந்து காவல்துறை என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன முடிவு செஞ்சுருக்கீங்க? காவல்துறை எப்பொழுதும் போகிற அவங்க சட்டம் தான். விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து ஒரு என்ன கட்டுப்பாடு போடுவாங்களோ அந்த கட்டுப்பாடு அவங்க போட்டுகிட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பண்டிகை வந்துட்டாலே அவங்க கட்டுப்பாடு போடுறது வேலையாயிரும். நீங்கள் ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கெலாம் அவங்க தடை போட மாட்டாங்க. மாற்று மத நிகழ்ச்சிக்கு தடை போட மாட்டாங்க. இந்த மாசு கட்டுப்பாட்டு வரையும் என்ன பண்ணால் ரம்ஜானுக்கு சொல்ல மாட்டான், பக்ரீத்துக்கு சொல்ல மாட்டான், அப்புறம் கிறிஸ்துவ பண்டிகைகள் சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்துக்கள் பண்டிகைக்கு எல்லாத்தையுமே தடை போடுவாங்க. அதுக்கான தடைகள் என்னவோ அதை சொல்லியிருக்காங்க அவங்க. சரி, இல்லை அது என்ன விஷயம் சொன்னாங்க சார்? நீங்கள் எத்தனை ஊர்வலம் போராட்டம் நடத்துறீங்க, இப்போ எத்தனை ஊர்வலம் நடத்துறீங்க? ஒவ்வொரு விசேஷமும் வருஷம் எல்லா பண்டிகையுமே அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் ஒரு 20 இடத்துல போன வருஷம் எத்தனை சிலை எடுத்துருங்க, இந்த வருஷம் எவ்வளோ கேட்டிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு 120 இடத்துல இருந்துச்சு, இப்போ 140 இடத்துல கேட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லிவிட்டு ஆனால் தரமாட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் எவ்வளோ நடத்த போகிற இருக்கீங்க? நாங்கள் 140 இடத்துல வைக்கிறதா. சரிண்ணா, என்றைக்கு வந்து விழா, என்றைக்கு ஊர்வலம்ண்ணா? 27ஆம் தேதி விநாயகர் சிலை வச்சு 29ஆம் தேதி கரைக்கிறது. சரிண்ணா, இந்த வாட்டி வந்து எந்தெந்த வழியாக ஊர்வலம் போகுது? எப்பயும் போல் ரயிலிலேருந்து கிளம்பி மேலே வீதி, வடக்கு வீதி, வடவாத்தில் கரைக்கப்படும். இன்றைக்கி எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டீங்க? இன்றைக்கி ஒரு 100க்கு மேற்பட்டவர் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஆண்கள் வந்து ஒரு 100 பேர், பெண்கள் ஒரு 10 பேர். எந்தெந்த அமைப்பு சார்பாக கலந்துக்கிட்டீங்க? பாரதிய ஜனதா கட்சி மூலியமாகவும், இந்து முன்னணி சார்பாகவும், இந்து இளைஞர் கட்சி எழுச்சி பேரவை சார்பாகவும், மற்றும் ஆன்மீக குழு சார்பாகவும் எல்லாம் கலந்துக்கிட்டோம். இன்றைக்கி ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாலும் கையெழுத்து வாங்கினாங்களா போலீஸ்? கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எப்பயும் போல் நீங்கள் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கையெழுத்து போட்டு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கோம். ஓகே, வேறு ஏதாவது யார் வந்து தலைமை ஏற்கிறா, யார் ஆசிரியர் வழக்கிறா? இந்து முன்னணி சார்பாக வந்து இந்த ஊர்வலத்தில் வந்து பாண்டிச்சேரி மாநில தலைவர், இந்து முன்னணி மாநில தலைவர் அனில்குமார்ஜி வந்து எழுச்சியுரையாற்றுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சாமி வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு. இந்து முன்னணி நிகழ்ச்சி எப்பொழுதும் பிரம்மாண்டமாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி என்பது ஹிந்து எழுச்சி விழா. எங்களுக்கு தீபாவளினாலே விநாயகர் சதுர்த்தி விழா தான். மாற்று கட்சிக்கு எப்படியோ தெரியாது, மாற்று அமைப்புக்கு எப்படியோ தெரியாது. இந்து முன்னணிக்கு தீபாவளினாலே விநாயகர் சதுர்த்தி தான். அதனால் இந்த மக்கள் விழாவாக, ஹிந்து எழுச்சி விழாவாக ஒவ்வொரு வருஷமும் இந்து முன்னணி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் நாங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணும் முடிவு பண்ணமோ அந்த இடத்துல வச்சு அரசாங்கம் சொல்கிற சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஒரு சில இடத்துல நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், அவங்க பார்த்துட்டு தரேன்னு இருக்காங்க. அப்படி அவங்க கொடுக்காட்டினாலும் நாங்கள் இந்து மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துவோம். தடையை மீறி நடத்தி தீர்வோம். இல்லை, எந்த வருஷத்தில் இல்லாது இந்த வருஷம் ஏதாவது ஒரு எழுச்சி, புது எழுச்சி இருக்கா தஞ்சாவூரில்? ஒவ்வொரு வருஷமாகவே விநாயகர் சதுர்த்தி வந்து ஹிந்து எழுச்சி விழா தான். வருஷம் வளர்ச்சி தான். இப்போ பாருங்கள், இப்போ புதுசாக நான் எப்பொழுதும் மீட்டிங்கில் வந்து ஒரு 70-80 பேர் தான் வருவாங்க. இப்போ 110 பேர்த்துக்கு மேலே வந்திருக்காங்கன்னா ஒரு 30-40 பேர் புதுசாக பாயிண்ட் கேட்டு தான் வந்திருக்காங்க.
இதுவே மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய மாற்றம். வருஷம் வருஷம் எங்கள் எழுச்சி ஆகிட்டு தான் இருக்கும். அரசாங்கம் கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தடை போடாமல் கொஞ்சம் இந்து மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாசு கட்டுப்பாட்டு வரையும் கட்டுப்பாடெல்லாம் விதிக்காமல் நீங்கள் ஒத்துழைச்சி எங்கள் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கையாக கேட்டுக்கிறோம். கொரோனா பீரியடில் 2 வருஷம் நடத்தலை வேறு. அதனால் இனிமேல் இன்னும் இருக்க சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கு வந்து காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். பேர் என்ன, எந்த ஊருக்கு நீங்கள்? வணக்கம், என் பேர் ரோமாஸ்ரீ. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த திருநங்கை. நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மகளிர் அணி செயலாளராக இருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த வருஷம் புதுசாக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வைக்கலாம், விநாயகர் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மனு கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் வந்து எந்த ஏரியாவில் வைக்க போகிறீங்க? வடக்கு வாசல். வடக்கு வாசலில் எவ்வளோ பேர் சேர்ந்து வைக்க போகிறீங்க? எந்த ஊர்வலத்துக்கு புதுசாக வைக்க போகிறீங்களா, பழசு வச்சுருக்கீங்களா? ஏற்கனவே நாங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி வச்சுருந்தோம். கொரோனாக்கு முன்னாடி 2018-19 வச்சோம். அது விட்டுட்டோம். அதை மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்றதுனால இப்போ இந்த கட்சி ரீதியாக நாங்கள் வந்து செய்யலான்னு. அதாவது எந்த கட்சி ரீதியாக செய்ய போகிறீங்க? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். தமிழக முன்னேற்ற கழக சார்பாக அந்த இது விநாயகர் ஊர்வலம் நடத்தலாம் எங்கள் ஏரியாவில். பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? பர்மிஷன் கேட்டிருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம், தரேன் இருக்கிறாங்க.